ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி மிஸ்டியாக பட் நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. இன்றைக்கி விலாக் வந்துட்டு ஒரு நார்மல் டே ரொட்டீன் தான். ஸ்கூல் டே இல்லை, லீவ் டைமில் நான் என்னென்ன பண்ணுறேன், என்ன வேலைகள்லாம் நடக்குது, அதெல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, எதிர்பார்க்காத வேலைகள்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி நாட்கள் தான் இது. கிச்சன் பார்த்திங்கன்னா ஓவரால் க்ளீனாக இருக்குது. சாப்பாடு வந்து அடுப்பில் வச்சு விட்ருந்தேன். அப்புறம் பாத்திரத்தெல்லாம் விளக்கி சிங்க்கெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி எல்லாமே நீட்டாக இருக்குது. வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஐடியாவே இல்லை, சும்மா இருந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன நான் செய்ய போகிறேன்னு எனக்கு ஐடியாவே இல்லை, இனிமேல் தான் யோசிக்கணும். ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வந்து நீட்டாக தான் இருக்குது. கிச்சனில் பெருசாக எந்த வேலையுமே கிடையாது. இன்றைக்கி வந்து பெட்ரூமில் தான் வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நைட்டு வந்து ஒரு 3 மணி இருக்கும். இந்த எலி வந்து உள்ளே வந்துருச்சு போல், எப்படி வந்துச்சுன்னு தெரியலை. அது வந்து பீரோவை போட்டு நோண்டிகிட்டே இருந்துச்சு. நாங்கள் காலையில் வந்துட்டு சரி துணிக்குள்ளே எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியும் எடுத்து கட்டல் மேலே போட்டோம். கடைசியில் பார்த்தா உள்ளேயும் இல்லை, அந்த நம்மளுக்கு பீரோவுக்கு பின்னாடி சைடு அந்த கேப் இருக்கும் இல்லையா, அந்த சைட் கேப்பு, அதில் தான் வந்துட்டு ஆக்சுவலாக உள்ளே இருந்திருக்கு. இது தெரியாமல் நாங்கள் உள்ளே இருக்க துணியெல்லாம் எடுத்து வெளியில் போட்டாச்சு. போட்டுட்டு ஆனால் பீரோ ஒன்றாகட்டும் அந்த எலி வந்து ஓடிடுச்சு. அது எங்கே போச்சுன்னு தெரியலை. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தான் வேலை. ஆனால் இப்போ நான் வந்து இந்த வேலையை நான் தொட்டேன் அப்படின்னா என்னால் வந்து லஞ்ச் செய்ய முடியாது. ஸோ அதனால் இதை வந்து பெண்டிங்கில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இப்போ லஞ்ச் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இந்த க்ளீனிங்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி வந்துட்டு ரசம் இருந்தது. நேற்று வச்ச ரசம் இருந்தனால ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. முட்டை மட்டும் பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தம்பி அழுதுட்டு இருந்தான். ஏன்னா சாக்லேட் வேணுமா. அவனுக்கு அக்கேஷ்னலாக தான் வந்து சாக்லேட் கொடுக்கறது. ஏன்னா அவனுக்கு பல்லில் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்றனால எப்பயுமே கொடுக்க மாட்டான். என்னைக்காவது அவனுக்கு தோணுச்சு அப்படின்னா கேட்பான். ஸோ அப்போ நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, அதனால் வாங்கி கொடுக்க சொன்னேன். முட்டை பொடி மாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். ரசம், ஒயிட் ரைஸ், அவ்வளோதான். வேறு பெருசாக எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் ரெசிபீஸ் நிறையா பண்ணேன் அப்படின்னா என்னால் வந்துட்டு பெட்ரூம் க்ளீன் பண்ண முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் முட்டை வாங்கியாச்சு. நான் வந்து இப்போது பழக்கூடை இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு 2-3 இருந்துச்சு. இந்த பேஸ்கெட் வந்து எம்டியாகவே இருந்துச்சு. சரி முட்டை போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் இப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, முட்டை பொடி மாஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறமா இதுக்கு தாளிப்பு வந்துட்டு பட்டை, ஒரு துண்டு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் விட கம்மியாகவே நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டால் போதும். போட்டுட்டு இது வந்து தாளித்தோன்னே ஒரு 2 குட்டி குட்டி பெரிய வெங்காயம் இருந்துச்சு, அதை தான் நான் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்க அப்படின்னா உப்பு, மஞ்சத்தூள்லாம் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஆம்லெட் போட்டாலுமே கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் சேர்த்தா அது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிக்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இங்கே வந்து தம்பி சாப்பிட மாட்டான் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து காரத்துக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். பட் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதங்குற டைமில் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் ஒரு 5 முட்டை வந்து சேர்க்க போகிறேன். இப்போ முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிடலாம். நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிட போகிறோம். வச்சிட்டோம் அப்படின்னா அந்த முட்டைலாம் வந்து அடியில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்ம பரட்டி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமே ரெடி ஆயிரும். அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க, போதும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அடியில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நல்லா வெந்திருக்கும். லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா மேலே இருக்க முட்டை ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மல்லித்தலை வந்து லாஸ்ட்டாக தூவிக்கிங்க. என்கிட்ட இல்லை, ஸோ நான் அதனால் வந்து போடலை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா லஞ்செல்லாம் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விளக்கி சிங்க்கெல்லாம் வந்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, அதை வந்து அந்த இதில் போட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி வச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ பெட்ரூம் வந்தாச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக எனக்கு எப்படியுமே வந்துட்டு 1 hour ஆச்சு கரெக்டாக.
எனக்கு வந்து இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 1 hour ஆச்சு. ஏன்னா அதை எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கணும் இல்லையா, ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துச்சு. அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வேலையை மட்டும் பார்த்துட்ருக்க மாட்டேன். தம்பி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பாப்பா ஏதாவது கேட்பா, அவளுக்கு ஏதாவது பண்ணணும், இப்படி தான் போயிட்டுருக்கும். ஒரே வேலையில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. கொஞ்ச நாளாக வந்து இந்த ஆர்கனைசர் தான் நான் வந்து இந்த ஷால் வைக்க, அப்புறம் இங்கே வந்து குள்ளாலாம் ரொம்ப யூஸ் ஆகும் இல்லையா, சாக்ஸு குள்ளாலாம் வைக்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படிங்கிறத பார்க்க எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எடுத்தது ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு. ஸோ இது யாருக்குமே எனக்கு கொடுக்க மனசே இல்லை, பத்திரமா வச்சுருக்கேன். இது வந்து பிளாக் வித் பிங்க் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப நாளாக என்கிட்ட இருக்குது. இது யாருக்கும் கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. இதில் பார்த்திங்கன்னா பெல்ட்டு, பாப்பா டை இதெல்லாம் வந்து ஹேங் பண்ணி வச்சுருவேன். ஸோ இது வந்து அதுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது க்ளீன் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒன்று ஒன்றா எடுத்து ஞாபகம் வருது. இது வந்து தம்பிக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் வித் எல்லோ காம்பினேஷன் தான். அன்னைக்கு வந்து தீமே பார்த்தீங்க அப்படின்னா பர்த்டே தீமே வந்து இந்த பிளாக் வித் எல்லோவில் தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு யாருக்கும் கொடுக்க மனசு வரல, சரி ரெண்டையுமே பத்திரமா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துணியெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சாச்சு. இந்த ஆர்கனைசரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து குல்லா, மஃப்ளரு இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து இப்போ ஜூன் ஜூலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைக்கு எட்டுற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு பாப்பா தம்பி போகிறப்போ இல்லை நம்ம வெளியில் போகிறப்போ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதில் வந்து ஃபுல்லாக வச்சாச்சு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 செட்டு வந்துச்சு. 10 செட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 300 சம்திங் தான் இருந்துச்சு. பட் உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தனித்தனியாக இப்போ ப்ளவுஸ் எல்லாம் இதில் வந்து நம்ம வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஷால்ஸு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குல்லா, சாக்ஸ் தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைசர் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அமேசானில் செக் பண்ணி பாருங்கள், இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் வச்சாச்சு. இப்போ பீரோவில் வந்து எல்லாத்தையுமே அடுக்கிட்டு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து உங்களோட சும்மா வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நிறைய பேத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தம்பியோட டிஷர்ட்ஸு, பேண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு போடுறது மட்டும் வீட்டில் போடுறது, மற்ற வெளியில் எங்கேயாவது போடுறது வந்து இன்னொரு பீரோவில் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்வெட்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு ஹேங்கர் மாதிரி இருக்குது, அதில் வந்து தொங்க விட்டுட்டேன். இது வந்து ஃபஸ்ட் ரேக். அப்படியே செகண்ட் ரேக்கில் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வெளியில் போட்டு போகிற சுடிதாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லாக வந்துட்டு செட்டாக ஷாலு, பேண்ட்டு, ஷால் வந்து இன்னொன்று ஆர்கனைஸ் பண்ணிட்டேன், பேண்ட்டு டாப்பு மட்டும் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அதுக்கு அப்படி கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய தைக்காத சாரீஸ்லாம் இருக்கும் இல்லையா அது, அப்புறம் இதில் வந்து அந்த ஷாலு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இந்த ஆர்கனைசரில் இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இது இனிமேல் தான் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். அதுக்கு அப்படியே இன்னொரு லாஸ்ட் ஷெல்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பாப்பாவோட ஜர்க்கின்ஸு, தம்பியோட ஜர்க்கின்ஸ், அப்புறம் நான் வந்து வெளியில் போட்டு போகிற ஸ்வெட்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லாக வந்து லாஸ்ட் ரேக்கில் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த 4 ரேக்லையும் இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஷெல்ஃப் இருக்கும். இதில் வந்து பெட்ஷீட்ஸு, பில்லோ கவர்ஸு, அப்புறம் கொஞ்சம் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்து அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஸ்வெட்டர், ஜர்க்கின்ஸ் அக்கேஷ்னலாக போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அடுக்கி வச்சாச்சு. அதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்கும். அதில் வந்து ஒன்றில் வந்து இந்த குள்ளாலாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆர்கனைசரை வச்சுட்டேன். அதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸே பண்ண மாட்டோம் இல்லையா, பட் என்றைக்கே அது யூஸ் ஆகும் அந்த மாதிரிப்பட்ட பெல்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக எனக்கு டே போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபிஷாஸ் கிச்சன் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.